இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னண்ணே இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? நேராச்சு வாங்க வந்து படுங்க. எனக்கு தூக்கம் வரல தவக்கலை. நீ போ, நான் அப்புறமா வரேன். அண்ணே, நீங்க எதை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணே. என்னதான் இருந்தாலும் அந்த மித்ரா பொண்ணு இப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணே. நான் கூட அவங்க என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா குழந்தை விஷயத்துல அவங்க நடந்துக்கிட்டதை பார்த்ததும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேண்ணே. என்னதான் கோபமா இருந்தாலும் அந்த கோபத்தை குழந்தை மேலே காட்டுறது தப்பா இருக்குண்ணே. அவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்லையோன்னு எனக்கு லேசா சந்தேகமா இருக்குண்ணே. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல இருக்கிறத நான் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நமக்கெல்லாம் கோபம் வந்தா சண்டை போடுவோம், இல்ல பிடிக்கலையா பேசாம இருப்போம். ஆனா இந்த மித்ரா பொண்ணு நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்குண்ணே. நடந்த விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சரியானவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப யோசனையாகவும் இருக்கு, சந்தேகமாகவும் இருக்குண்ணே. என்னடா இவன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறானேன்னு கோவப்படாதீங்க. பொறுமையா நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். என்னென்ன நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு நான் 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனாலும் மனசு கேட்கலண்ணே. என்னதான் இருந்தாலும் குழந்தையாச்சு என்ன. பாரதி என்னுடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். அவங்கள விடுங்கண்ணே. நீங்க பட்ட பாட்டையும் துடிச்ச துடிப்பையும் நான் தான் பார்த்தனே. என்னதான் இருந்தாலும் பெத்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லண்ணே. ஆனா பாருங்க, பாரதி அண்ணி எதுவுமே பேசல. அவங்க பொறுமையில பூமாதேவின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மித்ரா பொண்ணு பத்திரகாளியா இருக்குண்ணே. என்னத்த சொல்ல, போங்கண்ணே. என்ன உலகம், என்ன வாழ்க்கை. கண்ணு மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போற வாழ்க்கையில சுயநலமா யோசிச்சு மனுஷன் தப்பு மேல தப்பு பண்றத பாக்குறப்போ மனுஷங்க மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் காணாம போயிருச்சு. தவக்கலை, நீ யோசிச்சு பார்க்குற மாதிரி நான் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? மித்ரா நான் தான் பண்ணேன்னு சொன்ன அந்த நிமிஷம் எனக்கு சத்தியமா மித்ராவா இப்படி பேசுறான்னு என்னால் நம்பவே முடியல. அவளுக்குள்ள இருந்த கோபம் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண வச்சிருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. புரியுதுண்ணே. பாவம் பாரதி அண்ணி, அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே மனசெல்லாம் பதறுதுண்ணே. நான் சொல்லி இது உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்களும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி நல்லதா ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நம்புறேண்ணே.